வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா புனர்ஜென்மம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஸ்டேஷனில் என் வருகையை எத்தனை ஆர்வத்துடன் நீ எதிர்பார்த்திருப்பாய் என எனக்கு தெரியும். ஐ எம் சாரி. அப்பாவிடம் விஷயத்தை கூறினேன். நோ யூஸ். என் கல்யாணம் என் மாமன் மகளுடன் நிச்சயமாகிவிட்டது. இன்று நிச்சயம் செய்கிறார்கள். திருமண அழைப்பு அனுப்புகிறேன். இறந்த கால நினைவை துடை தெரிந்துவிட்டு புது வாழ்வு வாழ்வதுதான் விவேகம். காலத்தின் போக்கில் போவது எப்பொழுதும் நல்லது. ஸ்ரீதர். நீண்ட அந்த சாலையின் முடிவில் உயர்ந்து நின்ற அந்த கட்டிடத்தின் கண்ணாடி கதவுகளில் பட்ட வண்ண நிலவொளி பளிச்சென்று ஒளியை வாரி இறைத்த அந்த நேரத்தில் அந்த கட்டிடத்தின் ஒரு அறையில் வலியின் ஆக்ரோஷம் தாங்காமல் இருப்பு கொள்ளாமல் தவித்தாள் மீனா. அம்மம்மா! ஒரு முறை வாயை விட்டு அழுத்தி சொல்லி சமாளித்தாள் அவள். கொஞ்ச நேரத்துக்கு வலியின் சுமை கொஞ்சம் நின்றது போல் இருந்தது. அம்மா, அவள் எப்படி இருப்பாள்? சிவப்பா, மாநிறமா? சினிமாவில் வருவது போல் ரொம்ப அழகாக இருந்திருப்பாளோ? சுருட்டை முடி நெற்றியில் புரள புன்னகையில் புது முகம் காட்டியிருப்பாளோ? ஏன் அவள் போய் சேர்ந்தாள்? விதி முடிந்துவிட்டது என்று ஒரு நாள் பேச்சு வாக்கில் பாட்டி அழுது கொண்டே அவளை சமாதானப்படுத்தியது நினைவுக்கு வந்தது. விதி எப்படி முடியும்? விதி முடிவில்லாதது. பிரபஞ்சத்தின் ஆரம்பமும் முடிவுமானது. விதியின் கரங்கள் வலுவானது. அதில் இருந்து மனிதன் தப்ப முடியாது. அம்மாவின் விதி முடிந்துவிட்டது. அதனால் தான் அம்மா போய் சேர்ந்தாள். பின்னல்காரியாய் போய் சேர்ந்தாள். பூவோடும் பொட்டோடும். பின்னல்காரி வேறு ஒருத்தி வந்து சேர்ந்தாள். மெட்டியோடும் சிரிப்போடும். பாலுக்கு அழுத பச்சிளம் மீனாவிடம் அவள் உறவு அம்மாவை முழுங்கிட்டு பாலுக்கு அழறது சனியன் என்று ஆரம்பித்தது. குழந்தையை இவளிடம் விட்டால் அது பாலுக்கு அழுதே செத்து போகும் என பாட்டி எடுத்து வளர்க்க மீனாவுக்கு அவள் பாட்டிதான் அம்மாவானாள். அரை மணி கழித்து மறுபடியும் இடுப்பை நெட்டி முறித்தது வலி. நான் சாகக்கூடாது. நான் வாழணும். என் ஜகனுக்காக வாழணும். அந்த நல்லவனுக்காக நான் உயிர் வாழணும். கடவுளே, என் அம்மா மாதிரி நான் செத்து போயிடக்கூடாது. சட்டென்று பயம் கவிழ கண்கள் சிந்திய போது ஜகன் உள்ளே வந்தான். ஜகன்! கையை நீட்டி அவள் கூவிய போது ஓடி வந்தவன் மெல்ல அவளை அணைத்து தலையை வருடி முன்முடி ஒதுக்கி, ஏண்டாமா, பயமா இருக்கா? பயப்படாத, நான் பக்கத்திலேயே இருக்கேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஷூரா? உன் வலியெல்லாம் என்கிட்ட கொடுத்துடுவியாம். சின்ன கண்ணம்மா வந்துட்டு எல்லா வலியும் காணாம போயிடுமாம். அவன் வார்த்தைகள், அதன் மென்மை, இதம், இனிமை. ஓ, இப்படி கூட ஒரு புருஷன் இருப்பானா? இருக்கிறான். இதோ என் எதிரே என் கழுத்தில் தாலி கட்டி உனக்கு நான் கணவன் என்று உறுதி செய்தவன் இருக்கிறான். நினைவுகள் சுழன்று ஓடின. ஆனால் என் அம்மாவுக்கு ஏன் அப்படி ஒரு கணவன் வாய்க்கவில்லை? பெண்டாட்டி எப்ப சாவாள் என்று காத்திருந்தாப்புல எப்படி 3 மாசத்துல புள்ளைய வளர்க்கணும் என்று இன்னொருத்தியை தேடி கட்டிக்க முடிஞ்சது? மறக்கணும். என் அம்மாவின் இடத்தில் வந்த அவளை மறக்கணும். என் தகப்பனிடமிருந்து என்னை பிரித்தவளை மறக்கணும். பாட்டிக்கு பிறகு ஹாஸ்டலில் என்னை சேர்த்து என் தகப்பனுடன் என் உறவை திட்டமிட்டு கத்தரித்தவளை மறக்கணும். அவள் என்னை ஹாஸ்டலில் சேர்த்ததால் நான் தனியாக போனேன். மனசு அன்புக்கு ஏங்கியது. தோழிகள் தோழன் என்று சுதந்திரம் அள்ளி கொடுத்த பலத்தில் ஸ்ரீதர் சிநேகமானான். சின்ன சிநேகம் தந்த நிறைய நம்பிக்கைகள் அவனின் நினைவை பலப்படுத்தியது. மனசுல அவனை பற்றிய தாக்கம் அதிகமானது. 3 வருட படிப்பு முடிந்து ஹாஸ்டல் வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி. வரப்போகும் அந்த முதல் வாரம் கொஞ்சம் தாராளமாகவே அவனுடன் பழக தைரியம் வர அவனை அவள் நம்பினாள். தன்னை இழந்த போது கூட
கட்டாயம் அப்பா அம்மாவோடு வருவேன் என்ற அவன் வாக்கு தந்த தைரியத்தில்தான் அவள் கிளம்பினாள். இதற்கெல்லாம் காரணம் அந்த சித்திதான். ஆனால் அவன் வரவே இல்லை. எத்தனையோ யுவராஜன்கள் சொன்ன பொய் இது. எத்தனையோ தகப்பன்கள் செய்த காரிய சாதனையின் தொடர்ச்சி இது என்று வீடு வந்து சேர்ந்து 2ஆம் நாள் அவள் புரிந்து கொண்டாள். உன்னை வழி அனுப்ப வந்து விடுவேன் என்று சொல்லி போனவன் வரவில்லை. மனசுல பயம் மார்கழி மாத இருட்டாய் கவிழ ஆரம்பித்தது. அவன் அப்பாவும் அம்மாவும் பச்சை கொடி காட்டலைன்னா என்ற நினைப்பு வந்தபோது, நான் தப்பு பண்ணிட்டேன், இவன் வரமாட்டான் என்று உள் மனசு அபாய சங்கு ஊத ஆரம்பித்தது. அப்பாவுக்கு தெரிஞ்சால் சித்திக்கும் தெரிய வரும், கொன்னுடுவாளே, நிலைமை ஏதாவது தப்பாயிட்டா அவள் பெண்கள் நடுவே தலை குனிவாகி விடுமே. ஒவ்வொருவராக விடை பெற ஹாஸ்டலில் மௌனம் ஆதிக்கம் செய்ய ஆரம்பித்தது. ஸ்ரீதர் வரவில்லை. ஒருவேளை ஸ்டேஷனுக்கு வந்திருப்பானோ? நினைத்த நேரத்தில் கிளம்பி டாக்ஸி பிடித்து ஸ்டேஷன் வந்து, இல்லை, அவன் வரவில்லை. வண்டி கிளம்ப இன்னும் அரை மணிதான் இருந்தது. இந்த கும்பலில், இரைச்சலில், மன பயத்தில், பீதியில் கண்களை இங்கும் அங்குமாய் ஓடவிட்டு அவள் தேட அவன் வரவே இல்லை. இனி பயனில்லை. அவள் வாழ்க்கைக்கு பச்சை கொடி காண்பித்தாற்போல் வண்டி கிளம்பியது. ஏமாந்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு ஒரு பக்கம், மாட்டிக்கொண்டால் என்ற பயம் ஒரு பக்கம். இரவு கழன்று காலை வெளிச்சம் போட குத்தாலம் வந்தது. இறங்கினாள். அவள் தன்னையே பாரமாக உணர மெல்ல இறங்கி நின்றாள். பெட்டியை இறக்கினாள். அவள் அப்பாவை காணோம். முனுசாமிதான் வந்திருந்தான். வாங்க சின்னம்மா. பெட்டியும் படுக்கையும் கை மாறின. ஜல் ஜல் என சதங்கை ஒலியுடன் வண்டி சிட்டாய் பறந்தது. கடை வீதி தாண்டி பஸ் ஸ்டாண்டை கடந்து பஞ்சுக்கார தெருவில் இருந்து அந்த மாடி வீட்டின் வாசலில் வந்து நின்றது. வாடியம்மா. சின்னம்மா மேலும் கீழும் பார்த்தபடி அவளை வரவேற்று விட்டு, சசி, புவனா, அக்கா வந்திருக்கா, ஓடியங்க என்று குரல் கொடுத்து விட்டு உள்ளே சென்று விட்டாள். மீனா, பிரயாண சௌகரியமா இருந்ததா? கருத்து இழைச்சிட்டியே. சரி, குளிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கு திருச்சியில இருந்து உன்னை பெண் பார்க்க வராங்க. சாமிநாதன் போய்விட்டார். திக் என்றது மீனாவுக்கு. தன்னை சுற்றிய சகோதரிகளுக்கு வாங்கி வந்த சாமான்களை ஆசையோடு கொடுத்தாள். தன்னை சமாளித்து கொண்டாள். களைப்பு நீங்க குளித்து பேருக்கு சாப்பிட்டு தன் அறைக்கு வந்து கதவை தாழ் போட்டு படுத்தாள். அன்று பொழுது அப்படி போனது. வரப்போகும் விருந்தாளிகளை எதிர்கொள்ள சித்தி பிஸியாக இருந்தாள். சகோதரிகள் இருவரும் தகப்பனுடன் கடைக்கு சென்று விட்டிருந்தனர். சித்தி, என்ன, கோயிலுக்கு போய் வரனே? சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா, லேட்டானாக்கா உங்க அப்பா கத்துவார். தேங்க்ஸ் சித்தி. வினாடியில் குளித்து ரெடியானவள் வீட்டில் இருந்து தெருவுக்கு வந்த நேரம் தபால்காரர் உள்ளே நுழைய இருந்தார். ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்குமா? கையெழுத்திட்ட கடிதத்தை வாங்கிய மீனாவுக்கு திக் என்றது. அந்த கவர் மேல் ஸ்ரீதரின் கையெழுத்தில் அவள் பெயர் எழுதப்பட்டிருந்தது. தேங்க் காட். கொஞ்சம் முன்னால போயிருந்தா கூட சித்தி கிட்ட இந்த கடிதம் கிடைச்சிருக்கும். அப்பா தங்கை பார்வையிலும் கிடைக்காம நல்ல வேளை. முனகியபடி பரபரவென தெருவில் நடக்கலானாள். கோவிலில் கும்பல் இல்லை. கடவுளே, என்னை நீ காப்பாத்து. இக்கட்டான நிலைமையில என்ன வச்சிடாத. எப்படி நான் அப்பாவை சமாளிப்பேன்? வியர்வையில் கை நனைந்தது. தரிசனத்தை முடித்து கோவில் படிகளில் மெல்ல உட்கார்ந்தாள். பக்கத்தில் யாரும் இல்லை. சட்டென்று கவரை உடைத்து கடிதத்தை படிக்கலானாள். மீனா, ஸ்டேஷனில் என் வருகையை எத்தனை ஆர்வத்துடன் நீ எதிர்பார்த்திருப்பாய் என எனக்கு தெரியும். ஐ எம் சாரி. அப்பாவிடம் விஷயத்தை கூறினேன். நோ யூஸ். என் கல்யாணம் என் மாமன் மகளுடன் நிச்சயமாகிவிட்டது. இன்று நிச்சயம் செய்கிறார்கள். திருமண அழைப்பு அனுப்புகிறேன். இறந்த கால நினைவை துடை தெரிந்துவிட்டு புது வாழ்வு வாழ்வதுதான் விவேகம். காலத்தின் போக்கில் போவது எப்பொழுதும் நல்லது. ஸ்ரீதர். மெல்ல கடிதத்தை குளத்து நீரில் முக்கி கிழித்து கரைத்தாள். நிஜமாகவே கடவுள் காப்பாற்றி விட்டான். அவளை காட்டி கொடுக்கவில்லை. அவளுக்கு நல்ல வழி காட்டத்தான் திருச்சியில் இருந்து மாப்பிள்ளை வருகிறானா? இறந்த கால நினைவை எப்படி துடைப்பது?
அவன் அவளை தொட்டபோது ஏற்பட்ட சிலிர்ப்பை எப்படி துடைப்பது? துடைக்கணும், வேறு வழி இல்லை. எழுந்தாள். கீழே படியில் உட்கார்ந்ததால் புடவையில் ஏற்பட்ட அழுக்கை கூட துடைக்காமல் நடக்கலானாள். காலை வீசி வேகமாக நடந்தாள். சீக்கிரம் வந்துடு என்ற சித்தியின் சொல் காதில் அடைத்து கும் என்று பரவ வேகமாக நடந்தாள். நச்சென்று வலித்து நரம்புகள் இழுபட மறுபடியும் நினைவுக்கு திரும்பினாள். நிஜமாகவே வலித்தது. இன்னும் எத்தனை நேரம் இப்படி வலிக்கும்? சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சிட்டா பரவாயில்லையே. என்னடா ராஜா, தூங்கிட்டியா? கண்ணுல ஜலம் பார், தொடச்சுடுற. கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கலந்து தரவா? வேண்டாம், வலிச்சுட்டே இருக்கிறதால சாப்பிட பிடிக்கல. தண்ணி கூட வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு ஜெகன். என்ன பயம்? மறுபடியும் நான் உங்களோட வாழ்வேனான்னு பயமா இருக்கு. நோனோ, பயப்படக்கூடாது. என்னோட வாழாம வேற யாரோட வாழ போற? பைத்திய மாதிரி பேசாத. இல்ல, பேசல. மறுபடியும் மீனா மூழ்கி போனாள். நான் ஒருத்தனோட ஒரு நாள் வாழ்ந்தவள் தானே. பாறாங்கல்லை தூக்கி போட்டாப்ல மனசு வலித்தது. மறுபடியும் வட்டமிட்ட நினைவுகள் கொப்பளித்தன. மாப்பிள்ளை பாத்துக்கம்மா. சதாசிவம் அவளை அவன் முன் நிறுத்தினார். அவள் அவனை பார்க்கவே இல்லை. அவன் அவளுக்கு மிகுந்த வெட்கம் என்று நினைத்தான். ஆனால் அவள் மனசில் குற்ற உணர்வு. ஒரு வாரத்தில் கல்யாணம். அது முடிந்து பம்பாய்க்கு கணவனுடன் பயணம். எல்லாமே கண் சிமிட்டும் நேரத்தில் முடிஞ்செடுத்தோ. காலத்தின் போக்கில் போவதுதான் புத்திசாலித்தனம். நடந்து முடிந்தது ஒரு கெட்ட ஸ்வப்னம். தனக்குத்தானே பலமாகி போனாள் மீனா. அவள் தாயாக போவது குறித்து அவன் சந்தோஷப்பட்டான். ஆனால் அவன் தந்தை இல்லையோ என அவள் சந்தேகப்பட்டாள். மீனு, கொஞ்சம் ஹார்லிக்ஸ் குடிமா. அவன் மனது நொந்து விடுமோ? கடகடமென குடித்து முடித்தாள். ஈரக்கையால் அவள் வாயை அவன் துடைக்க அவள் உடைந்து போனாள். அடுத்து வந்த மணித்துளிகள் போராட்டமாயிற்று. பூமிக்கு வரும் போராட்டத்தில் ஜெயித்தாலும் உயிர் போராட்டத்தில் அது தோற்றது. கண்ணை முடித்தாள் மீனா. உடம்பு காற்றில் பறப்பது போல் லேசாகி இருந்தது. எதிரே வெள்ளை உடை தேவதை மிகுந்த கனிவுடன் அவள் தலை வருடினாள். அந்த தேவதை அவள் கண்களை சந்தித்து பேசியது. பக்கத்தில் வெள்ளை கோட் போட்டு கண்களில் அன்பு சொட்ட சொட்ட அவளின் டாக்டர். மீனா, பாப்பாவை பாக்குறியா? வெள்ளை தேவதை பாப்பாவை காண்பித்தது. குழந்தையின் கண்கள் மூடியிருந்தன. வெள்ளை துணியில் சுற்றப்பட்டிருந்த குழந்தையை அவள் கைகள் தடவின. வலது கையில் 6 விரல்கள். சின்னதா, குட்டியா, துருத்திண்டு. குழந்தை ஜில்லிட்டிருந்தாள். சாரி மீனா, குழந்தை பிறந்த உடனேயே இறந்துட்டது. கண்ணை மூடிக்கொண்டாள் மீனா. மூடிய இமையில் இருந்து கண்ணீர் சொட்ட ஆரம்பித்தது. ரிலாக்ஸ் மீனா. தேவதை கண் துடைத்தது. ஓ மை காட். அவள் மனசு ஜில்லிட்டு உறைந்தது. நான் உயிரோட இருந்து தினமும் ஸ்ரீதரை உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம்னுதான் நான் போயிட்டம்மா. அந்த சிசு மூடிய கண்ணால் பேசியது. மெல்ல குழந்தையை வாங்கி கொண்டாள். கண்கள் வழிய வழிய நெற்றியில், முகத்தில், பாதத்தில் என முத்தம் கொடுத்தாள். உள்ளே வந்த ஜெகன் அவளை மெல்ல தோள் சேர்த்து அணைத்து அவள் கண்களை துடைத்தான். சின்ன கண்ணம்மா என்று குழந்தையை வாங்கி முத்தம் கொடுத்தான். மெல்ல அதற்கு வலிக்குமோ என்பது போல் ஏந்தி வெளியேறினான். ஜெகன். கைகளை நீட்டி கதறினாள் மீனா. ஜெகன் வந்துடுவார், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோமா. அந்த குழந்தைக்கு உன் வயிற்றுல பிறந்து ஒரு ஜென்மம் முடியணும்னு இருக்கு. அதனால மனசை தேத்திக்கோமா. வெள்ளை தேவதை ஆறுதல் சொன்னது. கண்ணை அழுத்தி மூடிக்கொண்டாள் மீனா. எனக்கும் ஒரு ஜென்மம் முடிந்து விட்டது. இன்று முதல் புனர்ஜென்மம். எல்லாமே புதுசு. மீனா புதுசு. அவள் மனசு புதுசு. வாழ்க்கை புதுசு. இந்த வாழ்க்கை இனிமேல் வாழப்போகும் வாழ்க்கை என் சின்ன கண்ணம்மா எனக்கு தந்தது. சின்னு. வாய்விட்டு அழலானாள் மீனா. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.